திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி, எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நாம் இப்போது திருஞான சம்பந்தர் அருளிய 2ஆம் திருமுறையை பன்முறை வரிசையில் பாடி பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை துவங்குவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை பள்ளி எழுத்துடன் பாடல் துவங்க அன்புடன் அழைக்கிறோம். வருக வருக. திருச்சிற்றம்பலம். சிவாயம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கதை மலர் மலர மற்றநலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். 27 வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்த வாசி வாகீச சுந்தர திருவாதரூர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்ல பூந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரமான் குளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறையிலே இன்று நாம் 61வது பதிகமான திரு வெண்காட்டு பதிகத்தை காந்தார பன்முறையிலே பாராயணம் செய்ய இருக்கிறோம். நம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தும் சென்னை சிவத்திரு அருளரசு ஐயா அவர்கள் வருவார்கள். குரு வழிபாட்டிற்காக நெல்லை செல்வதாக கூறியிருந்தார். அதனால் ஐயா 2 நாட்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாமல் இருக்கிறோம். இன்று இதுவரை நிகழ்ச்சிக்குள் கலந்து கொள்ள ஐயாவை இதுவரை இணைப்பில் இல்லை. ஆதலால் அடியார் பெருமக்கள் அனைவரது பங்களிப்போடு நிகழ்ச்சி தடைபடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இன்று நாம் நிகழ்ச்சியை பாராயணம் செய்ய இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். காந்தார பண்ணிலே 2ஆம் திருமுறையில் 61வது பதிகமாக திரு வெண்காட்டு பதியின் மீது பாடப்பட்ட பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் தனது 2வது தல யாத்திரையின் போது பல்லவ நீச்சரம் மற்றும் சாய்க்காடு
ஆகிய 2 தலங்கள் சென்ற ஞானசம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு அருகிலுள்ள திரு வெண்காடு தலம் செல்கின்றார். திரு வெண்காடு தலத்தின் மீது ஞானசம்பந்தர் அருளிய 3 பதிகங்கள் நமக்கு கிடைத்தன. கண்காட்டு நுதலானும் என்று தொடங்கும் பதிகம் 2ஆம் திருமுறைய 48வது பதிகம் நாம் ஏற்கனவே பாராயணம் செய்திருக்கிறோம். பிள்ளை வரம் வேண்டுவோர் வெண்காடு தலம் சென்றடைந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து பெருமானை அனுதினமும் வணங்கி அங்குள்ள முக்களத்தில் நீராடினால் பழைய வினைகள் கழிக்கப்பட்டு மக்கட்பேரும் ஏற்படும் என்று சம்பந்தர் உணர்த்தினார். மேலும் மந்திர மறையவை என்று தொடங்கும் பதிகத்தனை முறையாக ஓதும் அடியார்கள் தங்களது வினைகள் முற்றிலும் களைய பெறுவார்கள் என்பது தனது ஆணை என்றும் கூறினார். இங்கே சிந்திக்கப்படும் பதிகத்தின் பாடல்களில் பெருமான் தனது அடியார்களுக்கு எவ்வாறெல்லாம் இறைவன் அருள் புரிகின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அந்த வகையில் 2ஆம் திருமுறையில் 61வது பதிகமாக காந்தார பண்ணிலே திரு வெண்காடு பதியின் மீது பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டையால் செய்வெண் காடே. திருச்சிற்றம்பலம். ராஜையா 2வது பாடல் பாடுங்க. பெரிய புராண பாடல் பாடாமுட்டி சிவாயினம். நன்றிங்க. அந்த பாடல் சொல்லிடுறேன். பெரிய புராண பாடல் வரிசையில் 129 சேக்கிழார் பெருமான் அருளியது. வைகும் அந்நாளில் கீழ் பால் மகேந்திர பள்ளி வாசம் செய்புலில் குறுகாவூரும் திருமுல்லை வாயில் உள்ளிட்டு எய்திய பதைகள் எல்லாம் இன்புரை இறைஞ்சி ஏற்றி தையலால் பாகர் தம்மை பாடினார் தமிழ் சொல் மாலை என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பாடினார். நன்றிங்கய்யா. 2வது பதிகம் பாடுங்க. சிவாயனம். நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏத்தி வாதம் பண்ணால் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒளியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே வேதத்து ஒளியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே. நன்றிங்கய்யா. பெயரை எம்பெருமான் பெயரை பலமுறை கூறியும் ஏற்றி பல நாள்கள் திருவடிகளை பரவும் அடியவர்களுக்கு வரும் குற்றங்களை தீர்த்தருள எழுந்து அருகில் இருப்பவனது ஓர் வேத ஒளிகளை கிளிகள் பேசும் திரு வெண்காடாகும் என்று இந்த பதிகத்தில் கூறுகிறார். அடுத்து 3வது பாடல். அம்மா ராணிமா வாங்கம்மா. தன்முத்தரும்பா தடமூன்றுடையான் தனை உண்ணி கண்முத்தரும்ப கழல் சேவடி கை தொழுவார்கள் முத்தரும்பு வகை தருவார் ஊர் போலும் வெண்முத்து அருவி புனல் வந்து அழைக்கும் பெண்காடே வெண்முத்து அருவி புனல் வந்து அழைக்கும் பெண்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. கண்களில் முத்து போல நீரரும்ப அவனுடைய கலலணிந்த சேவடிகளை கைதுழுவார்களின் உள்ளங்களில் முத்துக்கள் போன்ற தூய நன்மை தோன்ற உவகை தரும் இறைவனது ஊர் வெண்மையான முத்துக்கள் போன்ற அருவியின் புனல் வந்து அழைக்கும் வெண்காடாகும் என்று வெண்முத்தருவி புனல் வந்து அழைக்கும் வெண்காடே என்று அழைக்கிறார். அடுத்தது 4வது பாடல். அம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. நரையார் வந்து ஆனாலும் குறுகி நணுகாமுன் உரையால் வேரா உள்குவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கமலத்து அன்னம் மருவும் வெண்காடே கரையா வண்ணம் கண்டான் மேவும்
ஊர் போலும் விரையார் கமலத்து அன்னம் மருவும் வெண்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உரை வேறாகாது நினைப்பவர் உள்ளத்தே மிழுந்து கரைந்து ஒளியாதவாறு தன்னை தோற்றுவிப்பானது ஊர் மனம் கமலும் தாமரை மலரில் அன்னங்கள் தங்கி மகிழும் திரு வெண்காடாகும் என்று அறிவிக்கிறார். அடுத்தது 5வது பாடல். பிள்ளை பிறையும் புனலும் சொல்லுவோம். ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மான் என்று உள்ள துள்ளி தொழுவா தங்கள் குருநோய்கள் தள்ளி போக அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சூரி சங்கு உளவி திரியும் வெண்காடே. வெள்ளை சூரி சங்கு உளவி திரியும் வெண்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடுத்தது 6வது பாடல். அம்மா பட்டமல்மா வாங்கம்மா. ஒளிகள் மேனி உடையார் உம்பார் ஈழி என்று அழியராகி அழுதூற்று மடியார்கட்கு எளியானவரர் அறியான் வாழுமோர் போலும் வெளிய உருவத்தானை வணங்கும் வெண்காடே. சிவாய நம. நன்றிங்கம்மா. தேவர்களுக்கு அரியவனாகிய சிவபிரானத ஊர் வெண்ணிறமுடைய ஐராவதம் வணங்கி அருள் பெற்ற திரு வெண்காடாக என்பதே வெளிய உருவ தானே வணங்கும் வெண்காடு என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடல். அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. லலிதா பாலசுந்தரம் ஐயா. நமச்சிவாய ஐயா. போல்வீத்தனைய கூற்றும் தன்னை குறிப்பினால் மால்வித்தவனை மகிழ்ந்தங்கு ஏத்த மணியா மணிகாய் ஆல்வித்தமர உலகம் அளிப்பான் ஊர் போலும் ஆல்வித்தமர உலகம் அளிப்பான் ஊர் போலும் வேள்வி புகையால் வானம் இருகோர் வெண்காடே. வேள்வி புகையால் வானம் இருள்கோர் வெண்காடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவபிரானை நினையும் குறிப்பினால் மாழ்வித்து அச்சிவபிரானை மகிழ்வோடு ஏற்றிய ஸ்வேத கேது முனிவரை அமருலகம் ஆள செய்து அணி செய்தவனது ஊர் வேள்வி புகையால் வானம் இருள் கூறுகின்ற திரு வெண்காடு ஆகும் என்பதை வேள்வி புகையால் வானம் மிருள்கூர் வெண்காடே என்று கூறுகிறார். அடுத்தது 8வது பாடல். வளையார் முன்கை. ஐயா பாலசுந்தரம் ஐயா வாங்க. அடியன் பாடுறேங்க. சிவாய நம. கலையார் முன்கை மலையான் வெறுவ வரை ஊன்றி முளையார் மதியம் கூடி என்று எப்போதும் இளையாதேத்த இருந்தான் எந்தை ஊர் போலும் விரையார் கழனி பழனம் சூழ்ந்த வெண்காடே. விளையார் பழனி கழனி பழனம் சூழ்ந்த வெண்காடே. முளைமதி சூடிய இறைவனே என அடியவர் முப்பொழுதும் தளராது ஏற்றுமாறு எழுந்தருளிய எந்தையாகிய சிவபெருமானது ஊர் விளைவை கொண்ட வயல்கள் சூழ்ந்த திரு வெண்காடாக என்பதையே விளையார் கழனி பழனும் சூழ்ந்த வெண்காடு என்ற பாடல் குறிக்கிறார். அடுத்தது 9வது பாடல். சரியானோடு. அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
கரியானோடு கமல மலரான் காணாமே எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் என்பார்கட்கு உரியான் அமர கரியான் வாழும் ஓர் போலும் விரியார் பொருளின் வண்டு பாடும் வெண்காடே உரியான் அமர கரியான் வாழும் ஓர் போலும் விரியார் பொருளின் வண்டு பாடும் வெண்காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உரியவனும் எம்பார்க்கு உரியவனும் அமர்வர்க்கு அரியவனும் ஆன சிவபிரானது ஊர் வண்டுகள் பாடும் விரிந்த புலிகள் சூழ்ந்த திரு வெண்காடாகம் என்று இந்த பதிகத்தில் கூறுகிறார். அடுத்தது 10வது பாடல். பாடுமடியார் பலரும் கூடி பரிந்தேற்ற. அம்மா திலகவதி அம்மா வாங்கம்மா, பாண்டிச்சேரியில் இருந்து. சிவாய நம்ம ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். பாடும் மடியார் பலரும் கூடி பரிந்தேத்த பாடும் மடியார் பலரும் கூடி பரிந்தேத்த ஆடும் மரபம் மசத்த பெருமான் அறிவின்றேன் மூடம் உடைய சமன் சாக்கியர்கள் உணராத வேடம் உடைய பெருமான் பதியம் வெண்காடே வேடம் உடைய பெருமான் பதியம் வெண்காடே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பாடுகின்ற அடியவர் பலரும் கூடி பதிவுடன் ஏத்த ஆடும் பாம்பை இடையில் கட்டி உள்ளவனாக்கி அறிவெற்ற மூடர்களாகிய சமன் சாக்கியர்கள் உணர இயலாத வேடம் கொண்ட பெருமானது பதி வெண்காடாகும் என்று இந்த 10வது பாடலை அறிவித்துள்ளார். அடுத்தது 11வது பாடல். பரிமளாமா வாங்கம்மா. விடையார் கொடியான் மேவியுறையும் வெண்காட்டை என்ற பாடல். விடையார் கொடியான் மேவி உரையும் வெண்காட்டை கடையார் மாடம் கலந்து தோன்றும் காழியான் நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அடையாவினைகள் அமரலோகம் ஆழ்வாரே அடையாவினைகள் அமரலோகம் ஆழ்வாரே ஆழ்வாரே அமரலோகம் ஆழ்வாரே. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. காளி பதியான் ஆகிய ஞான சம்பந்தன் ஒழுக்க நெறியும் இன்சொல்லும் கலந்ததாக அமைந்த இப்பதிக தமிழை ஓத வல்லவர்களை வினைகள் அடையாது, அவர் அமரலோகம் ஆழ்வர் என்றே எம்பெருமான் பதிகத்திலே 11வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையில் 62வது பதிகம். திரு மீயச்சூர் என்ற பதியின் மீது காந்தார பண்ணிலே பாடப்பட்ட காய செவ்வி காம காய்ந்து என்ற பதிகம். இப்பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 537. திருச்சிற்றம்பலம். தக்க அந்தனர் மேவும் அப்பதியினில் தான் தோன்றி மாடத்து செக்கர்வார் சடை அன்னலை பணிந்து செய் செந்தமிழ் தொடை பாடி மிக்க கோயில்கள் பிறவுடன் தொழுது போய் மீயச்சூர் பணிந்து ஏத்தி பக்கம் பாரிடம் பரவ நின்று ஆடுவார் பாம்புர நகர் சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். இப்பதியின் இறைவர் பெயர் முயற்சி நாதேஸ்வரர், தேவியார் பெயர் சுந்தர நாயகி அம்மை. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறையில் 62வது பதிகமாக காந்தார பண்ணிலே திரு மீயச்சூர் பதியின் மீது
பாடப்பட்ட பதிகத்தை நாம் இப்போது பாராயணம் செய்ய இருக்கிறோம். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். காயச்செவ்வி காமற்காய்ந்து கங்கையை பாய படற்புண் தடையில் பதித்த பரமேட்டி மாய சூரன் அறுத்த மைந்தன் சாதை தன் மீயச்சூரே தொழுது வினையை வீட்டுமே. மீயச்சூரே தொழுது வினையை வீட்டுமே. திருச்சிற்றம்பலம். அழகிய உடலை உடைய காமனை காய்ந்து கங்கையை விரிந்த புன்சடையில் பாயுமாறு செய்து பதித்த பரமேட்டியும் சூரபன்மன் மாயும்படி அளித்த முருகப் பெருமானின் தந்தையும் ஆகிய சிவபிரானத மீயச்சூரை தொழுது வினையை தீர்த்து ஒழியுங்கள் என்ற இந்த பதிகத்தை பாடலிலேயே மாயச்சூர் அன்றறுத்த மைந்தன் பாதைத்தன் மீயச்சூர் என்று பெயர் பொருந்த வைத்திருக்கிறார்கள். இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல். பூவார் தடியின் முடிமேல். அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. பூவார் சடையின் முடிமேல் புனலர் அனல் கொள்வர் நார்மறையர் பிறையர் நரவென் தலையேந்தி ஏஆர் மலையே சிலையாய் கழியம்பு எரி வாங்கி மேவார் புறம் 3 எரித்தார் மீய சூரரே. மேவார் புறம் 3 எரித்தார் மீய சூரரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிம்மா. பெருமை பொருந்திய மேரு மலையாகிய வெள்ளில் திருமாலையை களி அம்பாகவும் அக்னியை அம்பின் முனையாகவும் கொண்டு வெள்ளை வளைத்து பகைவரின் முப்புறங்களை எரித்தவர் என்று இந்த பாடலை குறிக்கிறார். அடுத்தது மூன்றாவது பாடல். பொன்னேர் கொன்றை மாலை. ஐயா முனுசாமி ஐயா வாங்க. பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் மின்னேர் சடைகள் உடையான் மீய சூரனை தன்னே பிறரில் வானை தலையால் வணங்குவார் அந்நேரிமையோர் உலகம் எய்த கரிதன்றே. அந்நேரிமையோர் உலகம் எய்த கரிதன்றே. நன்றிங்கய்யா. பொன் போன்ற கொன்றை மாலை பொருளும் மார்பினனும் மின்னல் போன்ற சடைகளை உடையவனும் தனக்கு ஒப்பார் பிறர் இல்லாதவனும் ஆகிய மீயச்சூர் இறைவனை தலையால் வணங்குவார் அழகும் நேர்மையும் உடைய தேவர் உலகத்தை எய்துதல் அரிதன்று என்று எளிமையாக கூறுகிறார். அடுத்ததாக நான்காவது பாடல் வேகமாக. ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. காஞ்சியில் இருந்து, சின்ன காஞ்சியில் இருந்து கணபதி ஐயா. சிவாத்து சிற்றம்பலம். நாலாவது தாய் சிவா. நாலாவது பாடல் தான் ஐயா. சிவா வேகமாக நல்லியா. சிவ சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நமச்சிவாயம் சிவாயன். வேதமனல்யானே பெருவே உரிபோர்தே பாகமயோக பழிதம் பல பாடே நாகம் அறமேல் சேர்த்தே நடமாடிய நம்ப மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் மேயே
பாகமையோ பாகும் பழுதம் பலபட நாகம் அழபேல சேர்த்தே நடமாடிய நம்ம மேகம் புரிஞ்சோ பழசோழ்மையே சுராடே மேயே சுராடே தேவா சிரம் நாட்டியம்மா சிவா சிவா நன்றிங்க பாய் நன்றிங்க நன்றிங்க ஐயா வந்து போட்டுக்கலாம் சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா பாடும்போது ஃபேன் சத்தம் கூடயே வந்தது. சிற்றம்பலம். ஐயா பழைய பாடலில் மேகமுறிஞ்சும் பொழில் சூழ மெய்யச்சுவரானே என்று நல்ல யானையை வெறுமாறு கொன்று அதன் தோலை உரித்து ஓர்த்து உமை பாகராக அவ்வம்மையார் பாட பாம்பை இடையின் மேல் கட்டாக கட்டிக்கொண்டு நடனமாடிய பெருமான் மேகம் தோயும் பொழில் சூழ்ந்த மீயச்சூர் இறைவன் ஆவான் என்று இந்த பாடலை அறிவித்தார். அடுத்தது 5வது பாடல் விடையார் கொடியார். ஐயா சங்கரையா வாங்க, சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்தங்க. நேற்றை பாடும்போது இடையூறு இருந்தது. வாங்கய்யா சங்கரையா வாங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, பாடுங்கய்யா. 5வது பாடல். விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் இறைவேடம் படையார் பூதம் சூழ பாடலாளடார் பெடையார் வரிவண்டனையும் பிணசேர் கொன்றையார் விடையார் நடையொன்றுடையார் நீய சுராரே விடையார் நடையொன்றுரையார் நீய சுராரே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்கய்யா. திரு மீயச்சூர் இறைவர் விடை கொடியை உடையார், படைமேல் விளங்கும் பிறை வேடத்தை உடையவர், படைகளாக அமைந்த பூதங்கள் சூழ பாடியும் ஆடியும் மகிழ்பவர், பெடைகளோடு கூடி ஆண் வண்டுகள் அணையும் கொன்றை மாலையை அணிந்தவர், காளை போன்ற நடையை உடையவர் என்ற எம் பெருமானின் அழகை வெறுவூட்டி பாடியிருக்கிறார். அடுத்த பாடல் குளிரும் சடை கொண்டு. அம்மா வாங்கம்மா தனபாக்கியம்மா. 6வது பாடல். சிவாய நம. குளிரும் சடைகள் முடிமேற் போல மார்கொன்றை ஒளிரும் பிறையொன்றுடையான் ஒருவன் கைகோடி நளிரும் மணி சொல் மாலை நட்டம் நவில் நம்பன் மிளிரும் மரவம் உடையான் மீய சூரானே நளிரும் மணி சூழ் மாலை நட்டம் நவில் நம்பன் மிளிரும் மரவம் உடையான் மீய சூரானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. மணிகளமைந்த மாலையுடன் கைகளை வளைத்து நடனம் புரிபவன், விளங்கும் அரவினை அணிந்தவன் இந்த தீர மிகச்சூர் இறைவன் என்று இந்த பாடலில் கூறியிருக்கார். அடுத்தது 7வது பாடல் நீல வடிவர் மிடரு நெடியர் நிகரில்லார். ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நீல வடிவர் மிடரு நெடியர் நிகரில்லார் கோல வடிவு தமதான் கொள்கை அறிவொன்னார் காலர் கழலர் கருகின் உரியர் மழுவாளர் மேலர் மதியர் விதியர் நீய சூராரே மேலர் மதியர் விதியர் நீய சூராரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. நன்றிங்க நன்றிங்க. காலர் கழலர் கரியின் உரியர் மழுவாளர் மேலர் மதியர் விதியர் மீயச் சூராரே என்று காலில் கழல் அணிந்தவர்,
யானையின் தோளை போர்த்தவர், மழு ஏந்தியவர், மேன்மையானவர், மதியை அணிந்தவர், உலகை படைப்பவர் என்ற எம் பெருமானின் அழகை மிக மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் திரு மீயச்சூர் இறைவரை பற்றி அறிவித்துள்ளார். அடுத்தது 8வது பாடல். அம்மா வேலர்த்தேம்மா வாங்கம்மா. புலியின் ஆடை. சிவாயிரம புலியின் உரி தோல் ஆடை பூசும் பொடி நீற்ற ஒளிகொள் புனல்வோர் சடை மேல் கரந்தார் உமை அஞ்ச வலிய திரள் தோல் வன்கண் நரகர் கோன் தன்னை மெலிய வரை கீழ் அடத்தார் மீய சூராரே மெலிய வரை கீழ் அடத்தார் மீய சூராரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. உமை அம்மை அஞ்ச வலிமையான திரண்ட தோள்களையும் வன் கண்மையையும் உடைய அரக்கர்கோனை முழியுமாறு மலையின் கீழ் அடர்த்தவர் என்பதையே மெலியவரை கீழடர்த்தார் மேற சோறாரே என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 9வது பாடல். காதின் மிளிரும் குளையர். ஐயா கலைக்கல்லூரி கார்த்திகேயன் ஐயா வாங்க ஐயா. கலைக்கல்லூரி கார்த்திகேயன் ஐயா இருக்கீங்களா? ஐயா 9வது பாடல். காதின் மிளிரும் குழையார் கரிய கண்டத்தார் போதிலவனும் மாழும் தொழ பொங்கெரியானார் கோதி வரிவன் தரையும் பூம் பொய்கை புனல் மூழ்கி மேதி படியும் வயல் சூழ் மிக சூராரே. நன்றி நன்றிப்பா. காதில் விளங்கும் குளையை அணிந்தவர், வயல்கரைகளில் சென்று படுக்கும் திரு மீயச்சூரில் மேவும் இறையவர், கரிய கண்டத்தினர், தாமரையோன் ஆகிய பிரமனும் திருமாலும் தொளபொங்கிய எரி வடிவாய் நின்றவர் மீயச்சூர் எம்பெருமான் என்ற இந்த பாடலை குறிக்கிறார். அடுத்தது 10வது பாடல் மற்றும் 11வது பாடல். ஐயா ராஜா ஐயா ராணியம்மா வாங்கம்மா. கண்டார் நானும் படியார். கண்டார் நானும் படியார் கலிங்கம் உடைப்பட்டை கொண்டார் சொல்லை குருகார் உயர்ந்த கொள்கையார் பெண்தான் பாகம் உடையார் பெரிய வரைவில்லால் விண்டார் புறம் மூன்றெரித்தார் மீய சூரரை விண்டார் புறம் மூன்றெரித்தார் மீய சூரரே. நன்றிங்கய்யா. திரு மீயச்சூர் இறைவர் பெண்ணை பாகமாக உடையவர், பெரிய மலையாக்கிய வில்லால் பகைவரின் முப்புறங்களை எரித்தவர் என்பதையே விண்டார் புறமுன் எரித்தார் மெய்ய சூறாரே என்ற இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்தது இறுதி பாடல். வேடமுடைய பெருமான் உரையும் மீயச்சூர். அம்மா பாடுமா ராணிமா. வேடமுடைய பெருமான் உரையும் மீயச்சூர் நாடும் புகழார் புகழி ஞான சம்பந்தன் பாடல்லாய தமிழ் இறைந்தும் மொழிந்துள்கி ஆடும் அடியார் அகழ்வான் உலகம் அடைவாரே ஆடல் அடியார் அகழ்வான் உலகம் அடைவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஞான சம்பந்தன் அருளிய பாடலாகிய தமிழ் ஈர் ஐந்தையும் மொழிந்தும் நினைந்தும் ஆடும் அடியவர் அகன்ற வானுலகை அடைவர் என்ற இந்த இறுதி பாடலை தெரிவித்திருக்கிறார். நாம் அடுத்து பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் 2ஆம் திருமுறையிலே 63வது பதிகமாக திரு அர்ச்சிக்கரை புத்தூர் என்ற பதியின் மீது காந்தார பண்ணிலே
பாடிய மின்னும் சடைமேல் என்ற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். இப்பதிக இறைவரின் பெயர் படிக்கா சலித்த ஈஸ்வரர், தேவியார் அழகம்மை. ஞான சம்பந்தர் தனது 5வது தலையாத்திரையின் ஒரு பகுதியாக வளம்சுழி சென்று அங்கிருந்து புறப்பட்டு பழையாறை, சத்திமுற்றம், பட்டீச்சரம், இரும்பூளை முதலான தலங்கள் சென்ற ஞான சம்பந்தர் பின்னர் அரதை பெரும்பாளி தலம் செல்கின்றார். அதன் பின்பு திருச்சேரை, திருநாளூர், குடவாயில், நரையூர், சித்தீச்சரம், தென் திருப்பத்தூர் ஆகிய தலங்கள் சென்றதாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். தென் திருப்புத்தூர் என்ற பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தலம் அரிசிக்கரை புத்தூர் தலமாகும். குடமூக்கு என்று இந்நாளில் கும்பகோணம் என்று அழைக்கப்படும் தலம். இங்கு சென்று இருந்த அப்பர் பிரான் அங்கிருந்து நாளூர், குடவாயில் மற்றும் நரியூர், சித்தீச்சரம் தலங்கள் சென்றதாக பெரிய புராண தகவல்கள் கூறுகிறது. ஆனால் இந்த தலங்களிலே அப்பர் பிரான் அருளிய பதிகம் ஏதும் நமக்கு கிடைக்கவில்லை. ஞான சம்பந்தர் இடம் சுற்றி பாடிய சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 403. திருச்சித்தம்பலம். பாடும் அறதை பெரும் பொலியே பெரும் பாலியே முதலாக சேடர் வயில், திருச்சேரை, திருநாளூர், குடவாயில், நாடிய சீர், நரையூர், தென் திருப்புத்தூர், நயந்திரைஞ்சே நீடு தமிழ் தொடை புனைந்து அந்நெடு நகரில் இனி அமர்ந்தார். இந்த தலம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலம். இந்நாளில் அழகாபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. எம்பெருமானின் திருநாமம் அழகியநாதர் என்றும், சொர்ணபுரீஸ்வரர் என்றும், படிக்காசுநாதர் என்றும் அழைக்கப்படுகிறது. இறைவியின் திருநாமமும் அழகாம்பிகை, சவுந்தரா நாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. தலமரமாக வில்வம் உள்ளது. இந்த பதியின் மீது காந்தார பண்ணிலே பாடிய பதிகம் முதல் பாடல். திருச்சித்தம்பலம். மின்னும் தடை மேல் இளவெண் திங்கள் விளங்கவே துன்னும் கடல் நஞ்சிருள் தோய் கண்டர் தொன்மூதூர் அன்னம் படியும் புனலார் அரிசில் அலை கொண்டு பொன்னும் மணியும் பொருதன் கரைமேல் புத்தூரே. மின்னல் போல ஒளிரும் தடைமேல் இளம்பறை விளங்க கடலில் பொருந்திய நஞ்சினது கருமை தோய்ந்த கண்டத்தராய் விளங்கும் பெருமானது பழமையான ஊர். அன்னங்கள் படிந்தாடும் நீரை உடைய அரிசிலாட்டின் அலை பொன்னையும் மணியையும் கொண்டு வீசும் தென்கரையின் மேல் விளங்கும் புத்தூர் ஆகும் என்ற இந்த முதலாவது பாடலில் அறிவித்துள்ளார். 2வது பாடல் மேவா அசுரர். அம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. மேவா அசுரர் மேவெழில் வேவ மலைவில்லால் ஆர் எரி வெங்கனையால் எய்தான் எய்தும் ஊர் நாவால் நாதன் நாமம் ஓதி நாள்தோறும் பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. நாவால் நாதன் நாமம் ஓதி நாள்தோறும் பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பூசுரர்கள் நாவினால் நாதன் நாமங்களை நாள்தோறும் ஓதி பூவாலும் நீராலும் போற்றி வழிபடும் புத்தூர் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 3வது பாடல் பல்லார் தலைசேர். ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. சிற்றம்பலம். பல்லார் தலைசேர் மாலை சூடி பாம்பும் பூண்டு
எல்லாவிடமும் வெந்நீர் அணிந்தார் ஏறேறி கல்லார் மங்கை பங்கரேனும் காணுகால் பொல்லாரல்லர் அழகிய புத்தூர் புனிதரே கல்லார் மங்கை பங்கரேனும் காணுகால் பொல்லாரல்லர் அழகிய புத்தூர் புனிதரே. சிற்றம்பலம். நன்றிங்க. கல்லார் மங்கை வங்கரேனும் காணுங்கால் பொல்லார் அல்லர் அழகியர் புத்தூர் புனிதரே என்று இமவான் மகளான பார்வதியை பங்கராக இருப்பவர் ஆராயுமிடத்து அவர் பொல்லாதவர் அல்லர், அவர் அழகியவர் என்று இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்தது 4வது பாடல் வரியேர் வளையா. அம்மா பட்டமால்மா வாங்கம்மா. வரியேர் பழையால் அறிவை அஞ்ச வருகின்ற கரியே உரிவை போத்த கடவுள் கருதுமோர் அரியே கழனி பழனம் சூழ்ந்தங்கு அழகாய பெரியோர் பொறியேர் புங்கு செரியார் பூஞ்சோலை புத்தூரே. நன்றிங்கம்மா. நெல் அரிகளை கொண்ட வயல்கள் சூழ்ந்து அழகிய நெற்பொறிகள் போல புங்க மரங்கள் பூக்களை சொரியும் சோலைகள் சூழ்ந்த புத்தூர் ஆகும் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 5வது மற்றும் 6வது பாடல் லலிதாமா பாலசுந்தரமையா. வாங்கம்மா. என்போடு அறவும் ஏனத்து எயிற்றோடு எழிலாமை மென்போல் புரிநூல் விரவி பூண்ட மணிமார்பர் அன்போடு உருகும் அடியார்க்கு அன்பர் அமரரூர் அன்போடு உருகும் அடியார்க்கு அன்பர் அமரரூர் பொன்போது அலர் கோங்கோங்கு சோலை புத்தூரே பொன்போது அலர் கோங்கோங்கு சோலை புத்தூரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அன்போடு உருகி வழிபடும் அடியவர்களுக்கு அன்பர் அவர் எழுந்தருளிய ஊர் பொன்போல மலரும் பொங்க மலர்கள் ஓங்கிய சோலைகள் உடைய புத்தூர் ஆகும் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 8வது பாடல் பாலசுந்தரமையா பாடுங்க. பாருங்க. சிவாய நம. வள்ளி முளை தோய் குமரல் தாதை வான் தோயும் வெள்ளி மலை போல் விடை ஒன்றுடையான் மேவும் ஊர் தெல்லி வரு நீர் அரிசில் தென்பால் சிறை வண்டும் புல்லும் மலி பூம்பொய்கை சூழ்ந்த புத்தூரே புல்லும் மலி பூம்பொய்கை சூழ்ந்த புத்தூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வள்ளி மணாளனாகிய முருகனின் தந்தையாய் வான் தோயும் கைலை மலை போன்ற வேள்வியுடையவன் எழுந்தருளிய ஊர் தெளிவாக வரும் நேரை உடைய அரிசிலாற்றின் தென்கரையில் சிறை வண்டும் பறவைகளும் நிறைந்து வாழும் அழகிய பொய்கள் சூழ்ந்த புத்தூர் ஆகும் என்ற ஊரை பற்றி கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடல் நிலந்தநீரோ. அம்மா பிரேமாமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நிலந்த நீரோடு அனல் கால் வீசும் நீர்மையான் சிலந்தி செங்கல் சோழனாக செய்தான் ஓர் அளந்த அடியான் அற்றைக்கு அண்டோர் காசெய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே அளந்த அடியான் அன்றைக்கு அன்றோர் காசெய்தி
புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிலம், தண்ணீர், அனல், காற்று, விசும்பு ஆகிய ஐம்பூதங்களின் இயல்பை உடையவன். இன்று இரவு நாம் சிந்திக்க இருக்கும் செங்கோட் சோழனது நாயனாரை குறிப்பிடும் வகையிலே சிலந்தியை கோச்செங்கட் சோழனாக பிறக்க செய்தவன் என்றும், அவனது ஊர் வறுமையுற்று புகழ் துணையார் என்னும் சிவமறையவர் அன்றை கன்று ஒரு காசினை அருளப்பெற்று புலர்ந்த காலையிலும் மாலையிலும் போற்றி வழிபட்டது இந்த புத்தூர் ஆகும் என்ற இந்த பதியத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது 8வது பாடல். இத்தேகர அம்மா வாங்கம்மா, திலகவதி அம்மா பாண்டியிலிருந்து. சிவாய நம ஐயா. வாங்கம்மா. இத்தேரேகையும் மலை தேரேகையும் மலை பேர்பெண் என்றேந்தும் பத்தோர் வாயான் வரை கீழலர பாதந்தான் பத்தோர் வாயான் வரை கீழலர பாதந்தான் வைத்தார் அருள் செய்வரதன் மருவும் ஊரான வைத்தார் அருள் செய்வரதன் மருவும் ஊரான புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இந்த தேர் செல்லுதற்கு தடையாக உள்ள இந்த மலையை பெயர்ப்பேன் என்று கூறி சிவபிரான் எழுந்தருளிய திரு கையிலையை பெயர்த்து ஏந்திய 10 வாய்களை உடைய ராவணன் மலை கீழ் அகப்பட்டு அலறுமாறு தம் பாதத்தை சிறிது ஊன்றி அடர்த்து பின் அவனுக்கு அருள் செய்யும் பரதனாகிய சிவபிரான் மருவும் ஊரான புத்தூரை தரிசிக்க செல்வார் வினைகள் போகும் என்பதையே புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 9வது பாடல். அம்மா பரிமளாமா வாங்கம்மா. முல்லார் கமல. முல்லார் கமலத்து அயன்மால் முடியோடடி தேட முல்லார் கமலத்து அயன்மால் முடியோடடி தேட ஒல்லார் ஏரியார் உணர்தற்கரியான் ஊர் போலும் ஒல்லார் ஏரியார் உணர்தற்கரியான் ஊர் போலும் கல்லார் நெய்தல் கழுநீராம்பல் கமலங்கள் கல்லார் நெய்தல் கழுநீராம்பல் கமலங்கள் புல்லார் பொய்கை பூப்பல தோன்றும் புத்தூரே புல்லார் பொய்கை பூப்பல தோன்றும் புத்தூரே புத்தூரே பூப்பல தோன்றும் புத்தூரே. நன்றிங்கம்மா. பூக்கள் நிறைந்து தோன்றும் புத்தூர் ஆகும் இனே புல்லார் பொய்கை பூப்பல தோன்றும் புத்தூரே என்று பாடியிருக்கிறார். புகழ் துணை நாயனார் முக்தி பெற்ற தலம் இந்த தலம். அந்த பாடலை அம்மா அவர்கள் பாடினார்கள். அடுத்தது 10வது பாடல். ஐயா முனுசாமி ஐயா வாங்க. கையார் சோறு. கையார் சோறு கவர் குண்டர்களும் துவருண்ட மெய்யார் போர்வை மண்டைய சொல்லு மெய்யல்ல பொய்யா மொழியால் அந்தனர் போற்றும் புத்தூரில் ஐயா என்பார்க்கு
ஐயுறவு இன்றி அழகாமே பொய்யா மொழியால் அந்தனர் போற்றும் புத்தூரில் ஐயா என்பார் கையுறவின்றி அழகாமே. சிவாய நம. நன்றிங்க நன்றிங்க. மெய்மொழியால் அந்தணர்கள் போற்றும் புத்தூரில் எழுந்தருளிய தலைவனே என்று போற்றுவார்க்கு ஐயுற இன்றி அழகு உண்டாம் என்பதே ஐயா என்பார்க்கு ஐயுறவின்றி அழகாமே என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 11வது பாடல் நரமும் கமல். ஐயா நடராஜன் ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? வாய்ப்பு இல்லைங்கய்யா. சிவாயனம். நன்றிங்க. வாய்ப்பு இல்லாமைக்கு நன்றிங்கய்யா. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா, 11வது பாடல் பாடிடுங்கம்மா. சிவாயனம் ஐயா. நரவம் கமல் பூ காழி நரவம் பூங்கமல் காழி ஞான சம்பந்தன் பொறிகொள்ளரவம் பூண்டான் ஆண்ட புத்தூர் மேல் நரவம் கமல் பூங்காழி ஞான சம்பந்தன் பொறிகொள்ளரவம் பூண்டான் ஆண்ட புத்தூர் மேல் செறிவன் தமிழ் செய் மாலை செப்ப வல்லார்கள் செறிவன் தமிழ் செய் மாலை செப்ப வல்லார்கள் அரவன் கழல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே. அரவன் கழல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. தேன்மணம் கமலும் அழகிய காளி நகரில் தோன்றிய. யார் மைக் ஓபன் பண்ணிட்டு அம்மா மியூட் போடுங்க. தனபாக்கியம்மா நன்றி. நான் அடியன் மீட் போட்டேன். திருச்சிற்றம்பலம். தேன் மணம் கமலும் அழகிய காளி நகரில் தோன்றிய ஞான சம்பந்தன் புள்ளிகளை கொண்ட பாம்பினை பூண்ட சிவபெருமான் ஆட்சி புரியும் புத்தூர் மேல் வளமை தெரிந்த தமிழால் செய்த இம்மாலையை செப்ப வல்லவர்கள் அற வடிவீனான சிவபெருமான் திருவடிகளை அடைந்து அன்பும் இன்பமும் அடைவார்கள் என்ற இந்த இறுதி பாடலில் முடித்திருக்கிறார்கள். நேரம் கருதி இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். காலையில் பள்ளி எழுச்சியுடன் துவங்கிய இன்றைய பொழுதை பொன்னூசல் பாடி இன்று இரவு தூங்க வைக்கலாம் என்றும், அதனால் காலையில் பள்ளி எழுச்சியும் இரவு பதிகம் திருத்தொண்டர் தொகை புராணம் முடிந்த பிறகு பொன்னூசலும் பாடலாம் என்று முடிவெடுத்ததால் இப்போது பொன்னூசல் இரவு மட்டுமே பாடுவோம். காலையில் பள்ளி எழுச்சியுடன். மீண்டும் ஒரு அறிவிப்பு. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியிலிருந்து இனிதே விடைபெறுவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக இன்று இரவு பெரிய புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். 9:50க்கு திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தூங்குவோம். விடைபெறும் முன்பு வாழ்த்து. ஐயா ராஜா ஐயா ராணியம்மா வாழ்த்து பாடிடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாயம். சிவாயம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணே நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு மனம் தரும் பூங்களால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க
ஆறுமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிகள் வாழ்க பொக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன்னடைந்த முதல் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்த போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இளைநுனிவேல் தடங்கையான் எந்திரையாள் ஒரு கூறான் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீரு உலகில் பெறலாமே வான்மியில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போல்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி உலகுக உலகம் எல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நிலாப்பிழையும் நினையாப்பிழையும் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சிய கம்பனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலா நின்மலவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்பொழி வேந்தன் ஓங்க ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமே துயர் தீர்க்கவே திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாங்க நடராஜன் ஐயா, வாங்க நிறைவு செஞ்சிருங்க. நன்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தூங்கலாம். நன்றி ஐயா. நடராஜன் ஐயா கலைப்பில் இருக்கிறனால ஒன்றும் மீளல. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.